ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தினகரன். தினகரன், விவரங்கள். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீருக்கும் மேல் வெளியேறியது. குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள், வியாபார தலங்கள், விளைநிலங்களிலும் மழை வெள்ளம் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த 2 வார காலமாக அதிக அளவு மழை பெய்யாத காரணத்தினால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. மேலும் கடந்த இரு தினங்களாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அணையில் மணல்வாரி மதகுகளை நீர்வளத்துறையினர் திறந்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி உத்தரவின்படி ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாசில்தார் ஆகியோர் தலைமையில் வருவாய்த்துறையினர் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆறு மற்றும் குளங்களில் கரையோரங்களில் ஏற்பட்ட உடைப்பு ஏற்பட்டால் தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது. அந்த இடங்களில் தொடர்ந்து கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.